வணக்கம். இது வலம்புரி முத்தாரம்மன் காலச்சக்கரம். நான் உங்கள் மலையாள மாந்திரிகர் என் சந்திரகுமார். ஓம் காளியே நமக, ஓம் காளியே நமக, ஓம் காளியே நமக. பல்வேறு காணொளிகள் இந்த சேனல் வாயிலாக உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். வசியம், பில்லி, சூனியம், ஏவல், செய்வினை, அப்புறம் மருந்து வகைகள், தாய்த்து வகைகள், எந்திர வகைகள், குடுவ வகைகள், இப்படி பல விஷயங்களை கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி எதிரியை முடக்கம் பண்றது, மாறாணம் பண்றது, எதிரியோட தொந்தரவுகள் இல்லாம நிம்மதியா வாழுது. இதுக்காகவே இந்த மயான காளியை பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். காளியில பல வகைகள் இருக்கு. கல்கத்தா காளி இருக்கு, செங்காளி இருக்கு, கருங்காலி இருக்கு, அகோரகாளி இருக்கு. மாந்திரிகத்துக்குன்னு பல வகையான காளிகள் இருக்கு. அந்த காளிகளிலே இப்ப எப்படி குட்டி சாத்தான்ல 390 இருக்கோ, எக்ஸினில எப்படி 64 வகையான எக்ஸினிகள் இருக்கோ, முனிகள்ல எப்படி பல வகைகள் இருக்கோ, கருப்பன் 18ஆம் படி கருப்பு, பாதுகாப்பு கருப்பு, இப்படி பல வகைகள் இருக்கு. அந்த மாதிரி காளியில இது ரொம்ப ஒரு உக்கிரமான காளி, மயான காளின்னு பேர். பிணந்துன்னும் காளி, மயான காளின்னு பேர் இருக்கு. இதுக்கு நைவேத்தியம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு மண் சட்டியில சூடான சாதம், ஆட்டு ரத்தம், எரும மாட்டோட ரத்தம், இல்லை கோழி ரத்தம், ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றி அதை பிசைஞ்சு 3 உருண்டை வைக்கணும். அதுக்கு பேர் தான் நெய்வேத்திய பல்லையம். இந்த மாதிரி பண்ணக்கூடியது. இந்த காளித்தாயை வணங்கினா நம்மளுடைய வாழ்வில் என்னவெல்லாம் கிடைக்கும்? மெயினா பொருளாதாரம், மன நிம்மதி, ஆரோக்கியம். இதை தாண்டி மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எதிரியோட தொந்தரவு இருக்கவே இருக்க. எதிரி இருந்தாலே தொந்தரவு இருக்க போகுது. நான் சொல்ற புரியுதா? இந்த தாய்கிட்ட வெள்ளிக்கிழமை ஒரு செப்பு தகட்டுல உங்க எதிரியோட பேரு, எதிரியோட தாயார் பேரை எழுதி இந்த தாயினுடைய பாதத்துல வச்சாச்சுன்னா 21 நாள் உங்க எதிரிக்கு என்ன வேணாலும் நடக்கும். அது தன்மையை பொறுத்து இருக்கு. உங்க எதிரினால நீங்க நிறைய மன நொம்பலம், மன வேதனை, மன கஷ்டம், பொருளாதார விரயம், இந்த மாதிரி அந்த எதிரினால நீங்க நிறைய இன்னல்களை அனுபவிச்சீங்கன்னா உடனே தண்டிக்கப்படும். அந்த மாதிரி இந்த காணொளி எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, வெள்ளிக்கிழமை இந்த தாய்க்கு முன்னாடி அமைக்கப்பட்டிருக்கிற இந்த ஓம குண்டத்துல மிளகாய் யாகம் நடக்குது. மிளகாய்னா உங்களுக்கு 1 கிலோ 2 கிலோ இல்லை, மூட்டை கணக்கில் மிளகாய் யாகம் நடக்குது. இந்த மிளகாய் யாகம் எதுக்கு பண்ணப்படுதுன்னு கேட்டீங்கன்னா, மெயினா எதிரி தொந்தரவுக்காக பண்ணப்படுது. ஒரு கணவன் மனைவி பிரச்சனை, ஒரு எதிரி தொந்தரவு, ஒரு தொழில் முடக்கம், ஒரு கல்யாண பிரச்சனை, ஒரு குழந்தையின்மை, பிரிஞ்சு போன உறவு, வெளிநாடு யோகம், வெளிநாடு லாட்டரி யோகம், அரசாங்க வேலை, வெளிநாடு வாய்ப்புகள், இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கிற பல கோரிக்கைகளை இந்த இடத்துல நீங்க சமர்ப்பணம் பண்ணலாம். அந்த வேண்டுதலுக்கு உடனடியான பதில் கிடைக்குது. நிறைய வேத மந்திரங்கள், ஐம்பொன்னால செய்யப்பட்ட தகடு, நவரத்ன கற்கள், அத்தரு, புனுகு, ஜவ்வாது, அரகஜா, குங்குமம், கோரோஜன, தொட்டால்வாடி, நிழல்வாடி, தேகவிட்ட, மயில் தோகை, எரும கடாயினுடைய பலி, இந்த மாதிரியெல்லாம் கொடுத்து இந்த தாய்க்கு மிகப்பெரிய சக்தி ஊட்டிக்கிட்டே இருக்கும். மாசத்துல 4 தடவை வெள்ளிக்கிழமை இரவு சரியா 12 மணிக்கு இந்த யாகம் தொடங்கும். சாம பூஜைன்னு பேரு, உச்சிக்கால பூஜை. 12 மணிக்கு இங்க யாகம் நடக்குது. இந்த யாகம் எதனால செய்யப்படுதுன்னா மிளகாய் யாகத்தால செய்யப்படுது.
காஞ்ச மிளகாயை மூட்டை கணக்கில் கொட்டி வேத மந்திரங்கள் அளவு கடந்து ஜபிக்கப்படுது. சரிங்களா? மெயினாக எதிரி தொந்தரவுகள் இருக்கிற நீங்கள், நோய்வாயால் பாதிக்கப்பட்டிருக்கிற நீங்கள், கணவன் மனைவி பிரச்சனை இருக்கிற நீங்கள், கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்கிற நீங்கள், தொழில் முடக்கமாக இருக்கிற நீங்கள், எது தொட்டாலும் தடையாக இருக்கிற நீங்கள், இப்படி உங்களுக்கு இருக்கிற எண்ணற்ற பிரச்சனைகளை நீங்கள் சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான இடம். இந்த இடம் எங்கே இருக்குது, இந்த ஆலயத்துக்கு நீங்கள் எப்படி வரணும் அப்படின்னா, நாகை மாவட்டம் வேதாரண்யம் தாலுக்கா, நாகை மாவட்டம் வேதாரண்யம் தாலுக்கா கரியாப்பட்டினம்ங்கிற பஸ் ஸ்டாப், அங்கிருந்து தெற்கே ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் கரியாப்பட்டினம் பஸ் ஸ்டாப்பில் வந்து ஆட்டோ காரவங்க கிட்ட கேட்டிங்கன்னா இந்த ஆலயத்தில் கொண்டாந்து விடுவாங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த ஆலயம் எங்கே இருக்குது அப்படின்னு. நீங்கள் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் தாலுக்கா. சரிங்களா? இப்போ உங்களால் வர முடியலை, ரொம்ப தூரமாக இருக்குது, வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னா, உங்களுடைய சமாச்சாரங்களை நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புனா இங்கே செப்பத்தகட்டில் எழுதி இங்கே நடக்கப்படுகிற யாகத்தில் அந்த தகடு போடப்படும். அதை வந்து உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்தோ இல்லை வீடியோ எடுத்தோ உங்களுக்கு அனுப்பப்படும். இல்லை நீங்கள் வர முடியல, வெளிநாடுகளில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் சொந்த பந்தங்க, உங்கள் உறவுகளை நீங்கள் அனுப்பி இதை நீங்கள் பண்ணிக்கலாம். மெயினாக வந்து நீங்கள் நேரடியாக வந்து இந்த அம்பாவை தரிசனம் பண்ணிட்டு இந்த யாகத்தில் கலந்துட்டு போகிறது மிக 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 ஒரு உத்தமம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இங்கே வந்து பிரதிஷ்டை பண்ணி எல்லாருக்கும் அருள் பாலிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து முதல் யாகம் நடந்து முடிஞ்சிருச்சு. இனி அடுத்தடுத்த நாட்களில் வெள்ளிக்கிழமை இரவு நேரங்களில், அப்போ நீங்கள் இந்த யாகத்தில் கலந்துக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 7 மணிக்கே வந்து இங்கே முன்பதிவு செய்யணும். சரிங்களா? அப்போ தான் உங்களுடைய பேர்கள், உங்களுடைய கோரிக்கைகள், உங்களுடைய வேண்டுதல்கள் வந்து செப்புத்தகட்டில் உங்கள் கைப்படையோ இல்லை மற்றவங்க கைப்படையை எழுதி யாகத்தில் போடப்படும். அமாவாசை பௌர்ணமிக்கு மிக விசேஷமான ஹோமங்கள் நடக்குது, விசேஷமான பூஜைகள், உயிர் பலிகள், இந்த மாதிரியெல்லாம் கொடுத்து நிறையா யாகங்கள் சிவாச்சாரியர்கள் வச்சு வேத மந்திரங்கள் நிறைய முழங்கப்படுது, செபிக்கப்படுது. உங்களுடைய வேண்டுதல்களை 21 to 48 நாளுக்குள்ள அது கண்டிப்பாக நடக்கிற மாதிரி டெய்லி பூஜைகள் நடந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? இந்த காணொலியை பார்த்துட்டு கீழே கொடுக்கப்பட்டுக்கிற ஃபோன் நம்பரில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கலாம். இங்கே எப்படி வரணும் அப்படின்னு நீங்கள் லொக்கேஷன் அனுப்ப சொன்னால் அனுப்புவாங்க, விவரமாக சொல்லுவாங்க. எங்கேருந்து, திருத்துறைப்பூண்டிலிருந்து வரலாம், மன்னார்குடியிலிருந்து வரலாம், முத்துப்பேட்டையிலிருந்து வரலாம், வேதாரண்யத்திலிருந்து வரலாம், நாகப்பட்டினத்திலிருந்து வரலாம், திருவாரூர்லேருந்து வரலாம், கும்பகோணத்திலிருந்து வரலாம். இப்படி பல வழிகள் இருக்கு. சரிங்களா? இந்த இடத்துக்கு நீங்கள் வரலாம், வந்து உங்களுடைய வேண்டுதல், உங்களுடைய குறைகள் அனைத்தையும் நீங்கள் சரி செஞ்சுக்கிட்டு போகலாம். அதுக்காக தான் அந்த தாயை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். பிரதிஷ்டை பண்ணி டெய்லி சிவாச்சாரியர்களை வச்சு வேத மந்திரங்கள் முழங்கிட்டு இருக்கு, யாகங்கள் நடக்குது, தொடர்ந்து பூஜைகள் நடக்குது, டெய்லி சேவல் பலி கொடுத்துட்டு இருக்கோம். எதிரி தொந்தரவால் பாதிக்கப்பட்டிருக்கிற நீங்கள் உடனடியாக அணுகலாம். இங்கே வந்து உங்களுடைய குறைகளை நீங்கள் சரி செஞ்சுக்கலாம். எதிரிக்கு மட்டும்தானா அப்படி இல்லை, பல பிரச்சனைகளை இங்கே சரி செய்யறதுக்கான விஷயங்கள்லாம் பண்ணப்பட்டிருக்கு. இந்த தாய்கிட்ட வந்து நீங்கள் மன்றாட வேண்டியதுதான். உங்களுடைய வேண்டுதலை வச்சுட்டு கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு இந்த தாயோட பாதத்தை நீங்கள் தொட்டு கும்பிட்டுட்டு போனாலே உங்களுடைய பிரச்சனை கண்ணில் காணாமல் போயிடும். மலை போல இருக்கிற பிரச்சனையை பனி போல நீங்கிடும். இந்த தாயினுடைய சக்தி அப்படி. சரிங்களா? இருக்கிற காளிகளிலே மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது மயான காளி, பிணந்துண்ணும் காளின்னு சொல்லுவாங்க. மயான காளின்னு பேர். 12 மணிக்கு இங்கே பூஜை நடந்து மயானத்தில் தான் கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணுறது. அந்த தகடுகள் மற்ற விஷயங்களை எல்லாம் மயானத்தில் தான் கொண்டு போடுறது. மயானத்தில் இருந்து தான் சாம்பலெல்லாம் கொண்டு வந்து இந்த தாய்க்கு கீழே பீடை கொடுத்தீங்களா, இல்லை மயான சாம்பலைக்குள்ளே வச்சு தான் அது மேலே தான் அந்த தாயை நிறுத்திருக்கணும். மயான காளிங்கிறதுனால மயான சாம்பல், அதுக்கு உண்டான எலும்புகள்லாம் வச்சு தான் மேலே நம்ம நிறுத்தியிருக்கிறோம். போடுகிற நைவேத்தியத்திலையும் நம்ம சாம்பல் கொடுக்குறோம், எலும்பு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மயான காளி மொத்தத்தில் அவ்வளோதான். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், இல்லை வேறு இடங்கள்ல ஆலயம் இருக்காங்கன்னு தெரியல. இதுக்கு வந்து மாந்திரிகத்துக்காக மிகப்பெரிய ஸ்பெஷலான ஒரு தெய்வம்னா அது மயான காளி தான். இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். நாகை மாவட்டம் வேதாரண்யம் தாலுக்கா, அந்த தாலுக்காக்குள்ளே தான் இருக்குது. நீங்கள் வரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஃபோன் பண்ணுங்கள், உங்களுக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணுவாங்க, இடம் சொல்லுவாங்க, எப்படி வரணும், எங்கேருந்து வரணும். நீங்கள் உதாரணத்துக்கு இப்போ சென்னையிலேருந்து ஃபோன் பண்ணுறீங்கன்னா எந்த வழியாக வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ திருப்பூர், ஈரோடு, பாண்டிச்சேரி, கோயம்புத்தூர் இங்கிட்ட எடுத்துக்கிட்டால் கன்னியாகுமரி, கேரளா இந்த சைடெல்லாம் எடுத்துக்கிட்டு எப்படி எங்கெந்த இந்த ரூட்டிலேருந்து நீங்கள் வரணும் அப்படின்னு. பெரும்பாலும் இரவு நேரங்களில் நடக்கிற பூஜைக்கு தான் அதீத சக்தி. பகல் நேரங்களில் குறி சொல்கிறது,
உங்களுக்கு முத்து போட்டு பார்த்து உங்களுடைய பிரச்சனையை சொல்கிறது மட்டும்தான். பகல் நேரங்களில் எந்த பூஜையும் நடக்காது. இரவு நேரங்களில் மட்டும்தான் பூஜை நடக்கும். இரவு பூஜையில் நீங்கள் கலந்துக்கணும்னா 7 மணிக்கெல்லாம் இங்கே நீங்கள் இருக்கணும். அப்போ தான் உங்களுடைய பேர்கள் முன்பதிவு பண்ணி எழுதப்பட்டு 12 மணிக்கு யாகம் ஸ்டார்ட் ஆகும். பெரும்பாலும் இங்கே நடக்கிற யாகம் மிளகாய் யாகம். மூட்டை கணக்கில் கொட்டி யாகம் பண்ணுறது மிளகாய் யாகம் தான். அதிகமான காரங்கள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்க வர உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பு என்ன சந்திரகுமார், மலையாள மாந்திரிகர் மற்றும் தாந்திரிக நிபுணர். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். ஓம் காளியே நமக.